ஏசப்பா அந்த நாள் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாரு. இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் நீதிமொழிகள் 28:19-20 முகத்துல வாசிக்கிறேன். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தா திருப்தியாவான், ஈனரை பின்பற்றுகிறவனும் வறுமையா நிறைந்திருப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தா திருப்தியாவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நிலத்தை பயிரிடுகிறவன் இப்ப பிரயாசப்பட்டு நீங்க உங்களோட வாழ்க்கையில உங்களோட வேலைகளை நீங்க செய்றீங்க. நீங்க எப்படியாவது நீங்க பிழைக்க வேண்டும், நல்லா இருக்க வேண்டும், முன்னேற வேண்டும் சொல்லி சில முயற்சிகளை நீங்க எடுக்கிறீங்க, பிரயாசப்படுகிறீங்க. கண்டிப்பா அதோட பலனை நீங்க அனுபவிப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. நீங்க எடுக்கிற முயற்சி ஏற்றது போல, நீங்க படுற பிரயாசத்துக்கு ஏற்றது போல ஏசப்பா என்ன பண்ணுவாரு, உங்களை திருப்தியாக நடத்துவாரு. அப்ப திருப்தியாக நடத்த வேண்டும், நீங்க என்ன ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நல்லா இருக்க வேண்டும்னா எல்லா விதத்திலையும் ஏசப்பா ஆண்டவர் நம்மளை படைத்தவரு, நம்மளை உருவாக்குனவரு, அந்த இறைவனுக்கு முன்பாக ஆண்டவருக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும், உண்மையாக இருக்க வேண்டும். இப்ப எல்லாவற்றையும் நீங்க அனுபவிக்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும், முன்னேற வேண்டும், திருப்தியாக வேண்டும் சொன்னாக்க பாருங்க, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். 20வது வசனம், உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்ப நம்ம உண்மையாக ஆண்டவருடைய விஷயங்களை தெய்வீக ஒரு பயத்தோட நம்ம உண்மையாக நடக்கும் சொன்னாக்க ஆண்டவர் திருப்தியாக்கி எல்லா விதத்திலையும் எந்த ஒரு குறைவு வராதபடி, குறைவாக இல்லாதபடி திருப்தியா இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், நான் நிறைவாக இருக்கிறேன், ஆண்டவர் என்ன நல்லா வச்சிருக்கிறாரு சொல்லத்தக்கதாக ஏசப்பா ஆண்டவர் உங்களை திருப்தியாக்கி உங்களை நடத்துவாரு. அப்போ திருப்தி ஆக்குறதுக்கு, திருப்தி ஆக்குனதும் நீங்க என்ன செய்யணும், ஆண்டவர் எல்லா விதத்திலையும் நீங்க உண்மையாக இருக்கும் பொழுது இன்னும் என்ன பண்ணுவாரு, பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறத்துக்கு ஆண்டவர் உங்களுக்கு வழிவாசலை திறந்து தருவார். நீங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க, நீங்க திருப்தியாக இருப்பீங்க, பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமா நடத்துவாரு. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே, தோத்திரம் நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை கேட்ட உங்க பிள்ளைகளை ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பேர் பெறா தொட்டு ஆசீர்வாதிங்க தகப்பனே. தோத்திரம் நன்றி ஏசப்பா. அப்பா தோத்திரம் இந்த நாள்ல யாரெல்லாம் ஆண்டவரே பிறந்த நாளை சந்திக்கிறாங்களோ ஆண்டவரே, அப்பா பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. அவர்களுக்கு இந்த வருஷம் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும். திருமண நாளை சந்திக்கிற குடும்பத்தினர்களுக்கு ஸ்தோத்திரம் நன்றி அப்பா. அவர்களின் தெய்வமே அப்பா ஸ்தோத்திரம் ஆசீர்வதித்து இந்த வருஷம் அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும். ஆண்டவரே, இத்தனை ஆண்டுகளாக கடந்து வரதுக்கு நேர் உதவி செய்திகளே தோத்திரம் நன்றி தகப்பனே. ஏசப்பா தோத்திரம் கடை வியாபாரிகளுக்காக ஜெபிக்கிறோம், விவசாயத்துக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விவசாயங்கள் ஆண்டவரே அப்பா அந்த நாளுக்குள்ள பாதிக்கப்படாதபடி நீர் காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, கடை வியாபாரிகள், பிளாட்டு பாரங்களை, சிறு சிறு வியாபாரங்களை செய்யறவர்கள் எல்லாரையும் தெய்வமே ஆசீர்வதிங்கப்பா. அவர்களோட குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிங்க, மீனவர்களை தேவன் ஆசீர்வதிங்க, அவர்கள் குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. திருப்தியாக்கி நடத்துங்க ஆண்டவரே, பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க தகப்பனே. தோத்திரம் நன்றி ஏசப்பா. தோத்திரம் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தோத்திரம் ஊழியம் செய்யற பரிசுத்தவங்களுக்கா, ஊழியக்காரங்களுக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவ பிள்ளைகளை ஒவ்வொருத்தருக்கா நீங்க ஜெபிக்கிறோம் தெய்வமே. உங்க பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே அப்பா நீர் திருப்தியாக்கி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே, உடைய வழியில நீர் நடத்தும், நீர் காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் பரிசுத்தம் நல்ல பிதாவே, ஆமென்.